வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அந்நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் மரண தண்டனை விதித்துள்ளது. வங்கதேசத்தில் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற விடுதலை போரில் பங்கெடுத்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டம் கொண்டுவரப்பட்டது. 2018ஆம் ஆண்டு மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தால் இந்த 30% இடஒதுக்கீடு சட்டம் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வங்கதேச உயர்நீதிமன்றம் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடரும் என்று தீர்ப்பளித்தது. இதையடுத்து தகுதி அடிப்படையில் பணியிடங்களை நிரப்பக் கோரி டாக்காவில் உள்ள பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தை ஒடுக்க அவாமி லீக் கட்சியின் மாணவர் பிரிவான சத்ரால் லீக் மற்றும் காவல்துறையினர் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். போராட்டத்தின் போது ஷேக் ஹசீனா பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த ஆடியோவில் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படைகளுக்கு ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதி அளிப்பதாக ஷேக் ஹசீனா கூறியிருந்தார். போராட்டக்காரர்களை கண்டதும் சுடுமாறு பாதுகாப்பு படையினருக்கு ஷேக் ஹசீனா நேரடியாக உத்தரவிட்டதும் அந்த ஆடியோவில் பதிவாகியிருந்தது. இடஒதுக்கீடு சீர்திருத்தத்தை கோரி தொடங்கப்பட்ட இந்த மாணவர் போராட்டம் ஷேக் ஹசீனாவின் ஆடியோ கசிவுக்கு பிறகு மக்கள் கிளர்ச்சியாகவும் ஒத்துழையாமை இயக்கமாகவும் மாறியது. நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதும் தடையை மீறி போராட்டங்கள் வெடித்தன. போராட்டத்தை ஒடுக்க இராணுவம் களமிறக்கப்பட்டது. மாணவர் அமைப்புகளுக்கும் இராணுவம் மற்றும் காவல்துறைக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 1400 பேர் கொல்லப்பட்டனர். நிலைமை கைமீறி செல்வதைக் கண்ட ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2024ஆம் வருடம் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். 1400 பேரை கொன்று குவித்ததாக ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக அந்நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில்தான் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தின் தலைமை நீதிபதி முகமது கோலம் மோடுசா முஜும்தார் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்துள்ளார். ஷேக் ஹசீனா 3 முக்கிய குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டதால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். கடுமையான ஆயுதங்களை பயன்படுத்தி சொந்த நாட்டு மக்களை கொல்ல நேரடியாக உத்தரவிட்டது, குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறியது, அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிப்பதற்காக தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது ஆகியவை முக்கிய குற்றங்களாக நீதிமன்றம் எடுத்துக் கொண்டுள்ளது. ஷேக் ஹசீனாவின் செயல் மனித குலத்திற்கே ஆபத்தானது என்றும் அவர் போராட்டக்காரர்களை கொன்று குவித்தார் என்றும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கில் ஷேக் ஹசீனாவுடன் முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாத் உஸ்மான் கான் கமால் என்பவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. முன்னாள் போலீஸ் ஐஜிக்கு மட்டும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனையை எதிர்த்து ஷேக் ஹசீனா மேல்முறையீடு செய்ய வேண்டுமென்றால் அவர் அந்த நாட்டிற்கு சென்று சரணடைய வேண்டும். இன்னும் 30 நாட்களுக்குள் ஹசீனா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு பிரிவில் மேல்முறையீடு செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு பிரிவு 60 நாட்களுக்குள் இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற சட்டமும் உள்ளது. தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்திருக்கூடிய ஷேக் ஹசீனா வங்கதேசத்தில் வன்முறை கட்டுக்கடங்காமல் சென்றது உண்மைதான் என்றாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தப்பட்டது அல்ல என்று கூறியுள்ளார். தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அரசின் பாரபட்சமான வழக்கு இது என்றும் ஹசீனா கூறியுள்ளார்.